உழைப்பு உயர்வு வெற்றி நிச்சயம். நான் உங்கள் மீண்டும் கேப்டன் ரஞ்சித். இப்போது வந்திருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்திருக்க இடம் நமது கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில், கோபிச்செட்டிப்பாளையம் டு பவானி ரோட்டில், ஈரோடு ரோட்டில் ஒரு ஸ்டீல் யார்டு. நமது அண்ணன் இளங்கோ அண்ணனுக்கு பாண்டியன் ஸ்டீல், கொங்கு பாண்டியன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கொங்கு ஸ்டீல்ல இருந்து அவங்களுடைய பிரதர்-இன்-லா ஸ்டார்ட் பண்ணது தான் பாண்டியன் ஸ்டீல். ஃபர்ஸ்ட் கொங்கு ஸ்டீலும் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ பார்க்கறது ரெண்டாவது பாண்டியன் ஸ்டீல். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாங்கள் கொங்கு ஸ்டீலுடைய சைட்டை காமிச்சிருப்பேன். இப்போ பாண்டியன் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா அதே சேம் பிட் டைப் ஸ்டீல் வே பிரிட்ஜ் போட்டுட்ருக்கோம். அதுக்கு உண்டான சிவில் ஒர்க்கு இப்போ குழி எடுத்து பில்லருக்கு உண்டான காங்கிரட் ப்ராசஸிங்க்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. வாங்க, இதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எப்படி ஒரு பிட் வே பிரிட்ஜுக்கு சிவில் எப்படி பண்ணலாம், இது ஒரு டெக்னாலஜியில் பண்ணுறாங்க. இதையும் உங்களோட பகிர்ந்துகளை பெருமைப்படுகிறேன். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 30க்கு 10, 30 அடி நீளம், 10 அடி அகலம், அந்த டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பிட் டைப் ஸ்டீல் வே பிரிட்ஜ். எப்பவுமே ஸ்டீல் வே பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 300 பீம் சாய்ஸ். அந்த பீமுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 300 mm பீம். அது வந்து உங்களுக்கு வீல் பேஸ்க்கு ஒரு 300 mm, டிரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 300 பீம் வரும். அப்போ வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்ல இருந்து வே பிரிட்ஜோடைய ஹைட் வந்து உங்களுக்கு 3 அடி உயர்ந்துடும். அதற்காகவே என்ன சொல்றேன்னா, பில்லரை வந்து மேல் மட்டத்தில இருந்து கீழே டவுன் பண்ணி 3 அடி டவுன்ல பில்லர் நிப்பாட்டுறோம். அதைத்தான் இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. இதை மற்ற வே பிரிட்ஜ் போடணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொன்றும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை வீடியோ நான் அழுத்தி நான் சொல்றேன். மேல் மட்டத்தில இருந்து 3.25 அடி அல்லது 3 அடி டவுன்ல பில்லரை நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் நிலப்பரப்பு. இந்த மட்டத்துக்கு எனக்கு வே பிரிட்ஜ் வேணும்னு இந்த நிலப்பரப்புக்கு மட்டத்துக்கு ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும். ரோட்ல இருந்து ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரோட்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரோடுடைய பிளேஸும் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இந்த தரையும் ஒரே லெவல்ல இருக்கு. இந்த மட்டத்துக்கு அண்ணா வே பிரிட்ஜ் வேணும்னு சொல்றதுக்கு என்னங்க, இந்த மட்டத்துல இருந்து 3 அடி டவுன்ல பில்லர் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த பில்லரை நீங்க பார்க்கலாம். தென் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பில்லருக்கு இடையில பிசிசி மேட்டு போடாத மாதிரி ஒரு டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. இப்படியும் பண்ணலாம். மண் தன்மையை பொறுத்து நீங்க இது கெட்டிச்சாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 அடியிலேயே கெட்டி மண் வந்துருச்சு. அதனால அவங்க பிசிசி மேட்டு போடாம டைரக்டா பில்லருக்கு மட்டும் தனித்தனி பில்லரை அவங்க ஒரு புட்டிங் காங்கிரீட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதைத்தான் நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு பில்லருக்கும் மையப்பகுதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பில்லர்ல இருந்து இந்த பில்லர் சென்டர் பில்லருக்கு 4150 mm மையப்பகுதி, அதுல இருந்து கடைசி பில்லர் 4150 mm மையப்பகுதி. அகலத்துல பாத்தீங்கன்னா சென்டர் டு சென்டர் 2150 மையப்பகுதி. இது இப்போ வந்து இப்போ பில்லர் போட்டு பிசிசி மேட்டு மட்டும் போட்டிருக்காங்க, புட்டிங் காங்கிரீட் போட்டிருக்காங்க. பில்லருக்கு உண்டானது ஒரு 2-3 பில்லர் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 பில்லர் போட வேண்டியிருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தி ஃபுல்லா வால் கட்டுவாங்க. அதற்கு அப்புறம் உங்களுக்கு எரெக்ஷன் ஒர்க் நடக்கும். வே பிரிட்ஜ் இறக்கும் போது உங்களுக்கு அதனுடைய வீடியோவை நான் தொடர்ந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எரெக்ஷன் ஒர்க்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. எங்களுடைய யூடியூப் சேனல் ரைஸ்டெக் வே பிரிட்ஜ். என்னுடைய நேம் ரஞ்சித். நீங்கள் தொடர்ந்து எங்களை வாட்ச் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் வரும், பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணி விட்டுருங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். உங்களின் விடைபெறுவது உங்கள் கேப்டன் ரஞ்சித். தேங்க்யூ. ஏன் அதிலேயே